ஹாய் காய்ஸ், இன்றைக்கி அமேசான்லேருந்து ஒரு பொருள் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு பார்ப்போம். இப்போ அன்பாக்சிங் பண்ணுறேன். ஆல்ரெடி என் பையன் எல்லாத்தையும் அன்பாக்ஸ் பண்ணிட்டான். இப்படி தான் வந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அமேசானோட ரீஃபர்பிஷ்டு சர்டிஃபைடு ஃபயர் ஸ்டிக் 4K. இது நான் 4K மேக்ஸ் தான் பார்த்தேன். பட் அது வந்து 3500 கிட்ட வருது. இது வந்து 2400 பக்கம் வந்துச்சு. புதுசு இது வாங்க போனால் 5000 6000 வருது. இதை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எதுக்காக வாங்கினேன், ஏன் வாங்கினேன் அப்படின்றத வந்து ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு அப்புறம் போடுறேன். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான். இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் கமெண்டில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, இது வந்து ரீஃப்ரபிஷ்டாக இருந்தாலும் இது வந்து வேலை செய்கிறது எல்லாமே பக்காவாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் புதுசானாலும் அந்த ரிமோட் தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு எதுக்காக இதை நான் வாங்கினேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணுறது ஒரு HDMI தான் இருக்குது. அது ARC சொல்லியிருக்காங்க, பட் அது ARC வந்து ஒர்க் ஆகலை. ஸோ இப்போதைக்கு இதை நான் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு டால்பி வேலை செய்தா, பிக்சரில் ஏதாவது மாறுதா. இப்போ நான் எந்த வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டர் ஃபுல் HD தான். இது வந்து 4K. என்னோடய ஹோம் தேட்டர் வந்து பார்த்திங்கன்னா அதில் இன்புட் HDMIயில் 4K பாஸ் த்ரூ இருக்குது. ஸோ இதை கனெக்ட் பண்ணும்போது எனக்கு வந்து 4Kயில் கிடைக்குமா இல்லை ஃபுல் HDயில் கிடைக்குமா? என்னை பொறுத்த வரைக்கும் ஃபுல் HD தான் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ இது உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஒரு பக்காவான ரிமோட் இருக்குது. பட் இது எல்லாமே வேலை செய்தா இல்லையன்றதை நான் உங்களுக்கு செக் பண்ணுறேன். அமேசான் பிராண்டிங்கில் ஒரு பேட்ரி, ஒரு மைக்ரோ USB கேபிள் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஒரு அடாப்டரு. இது வந்து எக்ஸ்டென்ஷன் கேபிள். சப்போஸ் நம்ம டேரெக்டாக போடுறோன்னு வச்சுங்களேன், சப்போஸ் பின்னாடி செவுத்தில் இடிக்கும். ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த இதுவை பின்னாடி சைடில் கனெக்ட் பண்ணிவிட்டு, இப்போ இங்கே இப்படி வரும், இதை கனெக்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம டேரெக்டாக சொல்கிறோம்னா இது வந்து நம்ம ஃப்ளெக்சிபிளாக வளைச்சிக்கலாம். ஸோ அதுக்காக. ஆனால் மற்றபடி இது எல்லாமே புதுசாக இருக்குது. இது யாரும் யூஸ் பண்ண மாதிரி எதுவுமே தெரில. பட் ஆனால் 5000 1000 இருக்கிறத வந்து அப்படியே பார்த்திங்கன்னா பாதி பொருள் பாதி ரேட்டுக்கு அப்படியே கம்மி பண்ணி கொடுக்குறாங்க. என்னென்னா, சப்போஸ் நான் நிறைய பேர் யூஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ப்ராப்ளம் வந்து சின்ன ப்ராப்ளம் இருக்குது. இப்போ ரிமோட் வந்து பார்த்திங்கன்னா பவர் வேலை செய்யலை, இந்த அலெக்ஸா வேலை செய்யலைன்றது காரணத்துக்காக இதை வந்து ரிட்டன் போட்டுடுறாங்க. ஸோ அவங்க இதை திருப்பி என்ன பண்ணுறாங்க, QC பண்ணி சர்டிஃபைட் பண்ணி திருப்பி அமேசான்லேயே சேல் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அமேசான்லேயே வந்து பார்த்திங்கன்னா 1-2 மட்டும் தான் ஸ்டாக் வரும். ஓகேங்களா? இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் இருக்காது. இப்போ யாரோ புதுசு வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ நானே இதை வாங்குறேன்னா திருப்பி நான் இதை ரிட்டன் போட்டுடலாம். 10 நாள் வரைக்கும் எனக்கு டைம் இருக்குது. திருப்பி இதை என்ன பண்ணுறாங்க, பக்காவாக இதேமாரி பேக்லாம் பண்ணி என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதை சரி பண்ணிவிட்டு திருப்பி இதை சேல் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இதிலே வந்து நான் மேக்ஸ் பார்த்தேன். மேக்ஸுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா லைவ் டிவி வந்து வராது. அதில் லைவ் டிவி வரும். 2GB RAM 16GB ரோம் வரும். இது 1.5GB 8GB ரோம் வரும். ஸோ அதுதான் டிஃப்ரெண்ட்டு. இதை நான் யூஸ் பண்ணிவிட்டு ஸ்பீடாக இருக்கா, டால்பி வேலை செய்தா, HDR கண்டென்ட் வேலை செய்தா, 4K வேலை செய்தா, அதுக்கப்புறம் வந்து இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, ஹேங் ஆகுதா, இது எல்லாத்தையுமே இதில் நான் பக்காவாக போட்டு செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது இல்லாத நான் இன்னொரு ப்ராடக்ட்டே நான் வாங்கியிருக்கேன். ஓகேங்களா? அது வந்துட்டுருக்கு. அதை நான் தனியாக உங்களுக்கு நான் மொத்தமாக போட்டு ஃபுல் ரிவ்யூவில் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். சரிங்களா? ஏன்னா என் ப்ரொஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா 5.1 எதுவுமே ஒர்க் ஆகலை. ஸோ இதை நான் கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபுல் டீட்டெயிலாக நான் வந்து உங்களுக்கு நான் போடுறேன். சரிங்களா? இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பாய்.